श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्देरं यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वात्मं श्रीचडगोपवाङ्मयं सहस्रसागोपनिषत्समागमं नमाम्यहं திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருளென்றும் அருமறைகளந்த அதிசைதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கேத்தி ராமானுஜ முனிதன் வாய்த்தமலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் அனுபவிக்க இருப்பது முதலாம் பத்து, இரண்டாம் பதிகம், ஆறாம் பாசுரம். பற்றிழநீசனும் முற்றவும் நின்றனல் பற்றிலையாய் அவன் முற்றில் அடங்க. முதலில் இதனை பதம் பிரித்து காண்போம். பற்று இலன் ஈசனும் முற்றவும் நின்றனர் பற்று லயாய் அவன் முற்றில் அடங்கே. பற்றிலன் ஈசன் என்கின்றார். பற்றிலான் என்பது பாடல்களுடைய இலக்கணத்திற்கேற்ப மருவி பற்றிலன் என்றாகிறது. பற்றிலன் என்றால் அன்பை இருப்பிடமாக கொண்டவன். எம்பெருமான் சர்வேஸ்வரன் உலகில் உள்ள பல உயிர்களின் மீது பற்று கொண்டவன், அன்பு கொண்டவன். உலகத்துப் பொருட்கள் அனைத்திற்குள்ளும் அவனே நிற்கிறான். எனவே நம்போன்ற அடியார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஆகவே நீயும் சம்சாரத் தொடர்பை கைவிட்டு அவனுடைய தொண்டுகளிலே சேர்ந்து நிற்க முயல்வாயாக. இந்த குழந்தை மீது தாய்க்கு அன்பு அதிகம், அந்த குழந்தை மீது தாய்க்கு அன்பு அதிகம் என்று வெளியில் உள்ள நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு கூறுவர் பலர். ஆனால் அது சரியானதன்று. தாய்க்கு எல்லா குழந்தைகளும் ஒன்று போன்றே உள்ளது. ஒரே விதமான அன்பு கொண்டவள்தான் தாய். ஆயினும் பார்ப்பதற்கு சில நேரங்களிலே அவ்வாறு இல்லாமல் இருக்கும். அதுபோன்ற எம்பெருமான் எல்லா உயிர்களிலுமே அன்புடையவன். தாய் தன்னுடைய குழந்தைகளின் மீது அன்பு பாராட்டுதலில் சில சமயங்கள் வேறுபாடுகள் போல் தோன்றுவது போல அடியார்களிடம் எம்பெருமானுடைய அன்பானது சில சமயம் வேறுபட்டு தோன்றுவது போல் தோன்றும். ஆனால் அது உண்மை அன்று. அவன் எல்லா உயிர்களின் மீதும் ஒரே விதமான பற்று கொண்டவன், அன்பு கொண்டவன். ஈசனும் ஈஸ்வரத்தன்மையை அகற்ற இயலாமல் உள்ளான் அவன். ஈஸ்வரத்தன்மை என்பது அவனை அண்டுபவர்களுக்கு அவனிடம் சில நேரங்களிலே அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அது உண்மையன்று. அவன் எளிமையானவன், எல்லோராலும் அணுகுவதற்கு எளியவன். அவனுடைய எளிமையான தன்மையே
அவனுடைய குணமாக உள்ளதனாலே அவன் ஈஸ்வரத்தன்மையை கொண்டிருந்தாலும் அவனைக் கண்டு அச்சப்பட வேண்டியதில்லை. அவனுடைய எளிமை என்பது அவனுடைய குணம். இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக நாம் கூற விரும்புவது, கிருஷ்ணாவதார காலத்தில் எம்பெருமான் கண்ணன் மதுராவிற்கு பலராமனோடு சென்றான். அவ்வாறு சென்றபோது ஏற்பட்ட அனுபவத்தை நாம் இங்கே எண்ணி பார்த்து அவனுடைய எளிமையான தன்மையை அறிந்து கொள்ள இயலும். கிருஷ்ணனும் பலராமனும் அந்த கம்சனுடைய ராஜ வீதியை கடந்து செல்லும் பொழுது மாலை தொடுப்பவன் இருக்கும் இல்லம் நோக்கி சென்றனர். அவனுடைய இல்லம் மிக குறுகிய சந்தில் இருந்தாலும் அவர்கள் அவன் இல்லம் தேடி வந்தானே அந்த எளிமையை எண்ணி அந்த மாலை தொடுப்பவன் வியந்தான் என்பதாக நாம் அறிகின்றோம். பற்றிலன் ஈசனும் முற்றம் நின்றனன், அனைத்து உயிர்களுக்கும் நான் ஒத்தவன் என்று எண்ணும்படி அனைவரும் அடையும்படியாக அனைவருக்கும் ஒரே போன்றுள்ளான் எம்பெருமான் ஆகிய சர்வேஸ்வரன். மற்ற உயிர்கள் தங்களது ஒழுக்கம், பிறப்பு மற்றும் ஞானம் ஆகியவற்றால் சிறிதும் மாறாமல் இருக்க தான் அனைவருக்கும் ஒத்தவனாக இருத்தல் என்பதை கூறுகிறார். பற்றிலையாய் நீயும் அவனிடம் பற்றை உடையவனாக அவன் முற்றிலடங்கே நான் அனைத்து அடிமைத்தன்மைகளையும் செய்வேன், கைங்கரியம் செய்வேன் என்னும்படி எம்பெருமானிடம் சேர்ந்து அவனது அனைத்து கைங்கரியங்களையும் நீங்கள் நிற்பீர்களாக என்று கூறுகிறார். பற்றுகளில்லாதவன் இறைவன். அவன் படைத்து உயிர்கள் என அனைத்திலும் நீக்கமறன்றவன். ஜீவாத்மாவாகிய நீயும் உலகப்பற்றுகளை விட்டுவிட்டு அவ்வாறு பற்றற்று அவனை பற்றினால் அந்த பரம்பொருள் உன்னில் அடங்கி உனக்கு வீடு பேறு அருளுவான் என்கின்றார். இறைவன் பற்றுகள் அற்றவனாக இருந்தாலும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்காக அனைத்திலும் கலந்து அவர்களுடன் பற்றுடையவனாக இருக்கின்றான். இந்த திருவாய்மொழியை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது திருக்குறளில் உள்ள ஒரு திருக்குறளையும் நினைவு கூறத்தக்கது. பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். பிறப்பறுக்க கருவியாக பற்றுகளை விட்டொழிக்க வேண்டும் என்பதாக அந்த திருக்குறள் விளக்கம் தெளிவாகிறது. அதுபோல நாமும் எம்பெருமானை அடைந்து அவனுக்கு அனைத்து கைங்கரியங்களையும் செய்வதற்கு ஏதுவாக பற்றுகளை விட்டொழிக்க வேண்டும் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகிறது. இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பாறு திருவடிகளே சரணம்.